ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் தியா. நம்ம இன்றைக்கி வந்துட்டு குர்த்தியோட நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிசைன் தான் இது. நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்வாஸ் சீட் எடுத்து வச்சுருக்கேன். ஏற்கனவே டாப் வந்துட்டு நம்ம கட் பண்ணி அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தோட ஃபுல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம நெக் மட்டும்தான் இப்போ ஜாயின் பண்ணணும். இதுக்கு வந்துட்டு கேன்வாஸ் சீட் இல்லைனா ஃப்யூசிங் பேப்பர்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும். இதில் வந்து நெக்கோட அகலம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் எடுத்திருக்கேன். நெக்கோட இறக்கம் நெக்கோட டெப்த் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நம்ம சிம்பிளான ஒரு ரவுண்ட் நெக் டிசைன் தான் பண்ண போகிறோம். இப்போது ரவுண்ட் நெக் போட்டுக்கோங்க. இப்போ ரவுண்ட் நெக் போட்டதுலேருந்துட்டு ஒரு 3/4 இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க. 3/4 இன்ச் ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ அங்கேருந்து தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம மேலேயே அந்த 1 இன்ச் அளவுக்கு நான் விட்டுருக்கேன்னா அப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அயன் பண்ணும்போது வந்துட்டு அந்த நெக் வந்துட்டு அகலம் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக அந்த நெக்கோட சைஸ் வந்துட்டு கரெக்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் அதே டாப்போட கிளாத்லேயே பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்தில் தான் நம்ம டிசைன் பண்ணிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துகிட்டு அதை மடக்கி தைக்கிற அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பார்த்திங்கன்னா சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கி கொடுத்து தைச்சிட்டு வாங்க. சுற்றியுமே தைக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ தைச்சி எடுத்தாச்சு. நம்ம அது உள்ளே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் இருக்கும்ல, அதை ஃபுல்லாமே வந்துட்டு கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. இப்போ லைனிங் கிளாத்தில் வந்துட்டு நெக்குக்கு வந்துட்டு அந்த சென்டர் பார்ட் வந்துட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்குவோம். சின்ன கிராச் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிடுங்க. பின் பண்ணிவிட்டு மெதுவாக பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நான் அந்த கேன்வாஸ்க்கு ஒட்டியே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி திருப்பி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு சுற்றியுமே நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் வந்துட்டு சின்ன சின்ன கட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நெக்கு வந்துட்டு ரவுண்ட் நெக் வந்து திருப்பும்போது வந்துட்டு ஈஸியாக வந்து திருப்ப வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம திருப்பி தைச்சாச்சு. திருப்பி மறுபடியும் ஒரு தையல் போட்டுக்கோங்க நெக்குக்கு. இதில் மறுபடியும் வந்துட்டு பேண்ட்டோட கிளாத் வந்துட்டு எக்ஸ்ட்ரா இந்த கிளாத்தில் வந்து தான் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ரிப் எடுத்திருக்கேன் 1.5 இன்ச்சு. இதை வந்துட்டு ரைட் சைடு வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி மடிச்சுட்டு ராங் சைடு வந்து மேலே இருக்க மாதிரி 2ஆக மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓரமாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு பைப்பிங் நம்ம எப்படி திருப்புவோமோ அது மாதிரி வச்சு திருப்பணும். நான் சேஃப்டி பின் வச்சு தான் திருப்ப போகிறேன். அது எப்படி திருப்புறதுன்னு காமிக்கிறேன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம்.
சேஃப்டி பின் வந்துட்டு இந்த கொனையில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அந்த ஓரத்தில் வந்துட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு சேஃப்டி பின்னை ரிவர்ஸாக வச்சு உள்ளே வந்துட்டு திருப்புங்க. இந்த ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக தான் தைச்சிருக்கோம், அதனால் சேஃப்டி பின் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம நார்மலாக வந்துட்டு கையில் தைப்போம்ல அந்த ஊசி வச்சு கூட திருப்பலாம். அது வந்து ரொம்ப சின்ன பைப்பிங்காக தான் அந்த மாதிரி திருப்பிக்கலாம். நீங்கள் இதில் ஈஸியாகவே இப்படி திருப்பிடலாம். திருப்பிட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஒரு 2 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த கிளாத்தை பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்துட்டு இந்த மாதிரி மடித்து நம்ம ஏற்கனவே நெக் பேச்சஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதுக்குள்ளே வச்சு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். நெக் டிசைன் பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பிகினர்ஸாக இருந்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணிவிடுங்க. நெக் ஃபுல்லாக இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். ஒவ்வொரு இதுவுமே மடித்து உள்ளே வச்சு நம்ம தைக்கணும். அதை இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நெக்கு ஃபுல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரிப் கொடுத்துருக்கோம்ல அதுக்கு இடையில வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பீட்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோதான், அந்த நெக் டிசைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.